நம்முடைய தேவன் சமீபத்துக்கும் தேவன், தூரத்துக்கும் தேவன். தொலைவிலிருந்து நேரலையின் மூலமாக இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே நீங்கள் பலவிதமான பிரச்சனையோடு, பலவிதமான போராட்டத்தோடு, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வு வராதா, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி வராதா, என்னுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகாதா என்ற ஒரு ஏக்கத்தோடு இந்த நேரத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். அவர் தூரத்துக்கும் தேவன். நீங்கள் எங்கே இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த இடத்தில் கர்த்தருடைய கரம் வெளிப்படும், அந்த இடத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படும். அவர்தான் உங்களுக்கு பரிகாரத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலையை கட்டளையிடுவார். உங்களுடைய குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீர்கள். உங்களுடைய குடும்பத்திலே காணப்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்களிலிருந்து ஒரு விடுதலையை உங்களுக்கு கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். மெய்யான ஒரு விடுதலை. உலகத்தில் நீங்கள் விடுதலைக்காக எங்கே போனாலும் மெய்யான ஒரு விடுதலையை அனுபவிக்க முடியாது. சர்வ சிருஷ்டி இயேசு கிறிஸ்து சிருஷ்டி கர்த்தர், அவருடைய சமூகத்தில் நீங்கள் வரும்பொழுது மெய்யான ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றே உங்களுக்கு அந்த விடுதலையை தர சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து உங்களை தேடி உங்கள் இடத்திலே வந்திருக்கிறார். தொடர்ந்துள்ள சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். யாவரும் உங்களுடைய வேதாகமத்தை உங்களுடைய கரத்தில் எடுத்துக்கொள்ளலாம். வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து அதிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். யாத்திராகமும் 12வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். யாத்திராகமும் 12வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அது கர்த்தருடைய பஸ்கா. யூதர்களை அவர்களுடைய வாழ்க்கை முறை, மார்க்க முறை, அவர்களுடைய வழிபாடு சம்பந்தப்பட்ட காரியத்தை குறித்து நாம் வேதத்தில் படிக்கும் பொழுது, பண்டிகை என்பது யூதர்களுக்கு மிக மிக முக்கியமானது. அதிலே பஸ்கா பண்டிகை என்பது அவர்கள் கட்டாயமாக ஆசரிக்க வேண்டிய ஒரு பண்டிகை. அவர்கள் ஆசரிக்கிற பண்டிகைகளே முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை. முதல் மாதம், அதாவது நிசான் மாதம் 14ஆம் தேதி மாலை வேளை 3 மணிக்கு பஸ்கா பண்டிகையை அவர்கள் ஆசரிப்பார்கள். பஸ்கா பண்டிகையை தொடர்ந்து, அதாவது பஸ்கா பண்டிகையை தொடர்ந்து அந்த சாயங்காலம் தொடங்கி அடுத்த பண்டிகை அவர்களுக்கு ஆரம்பிக்கும். அந்த பண்டிகை புளிப்பில்லா அப்ப பண்டிகை. அந்த நாள் துவக்கி அவர்கள் 7 நாட்கள் புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பார்கள். அது தொடர்ந்து 50வது நாளிலே பெந்தேகோஸ்தே பண்டிகை. பெந்தேகோஸ்தே பண்டிகை அது எபிரத்தில் ஷாபுட் என்று சொல்லுவார்கள். 50வது நாளிலே பெந்தேகோஸ்தே பண்டிகையை ஆசரிப்பார்கள். அதற்கு பிறகு கூடார பண்டிகை, அதற்கு பிறகு எக்கால பண்டிகை. இந்த மாதிரி யூதர்களுக்கு பல பண்டிகைகள் இருக்கிறது. அப்போ அந்த பண்டிகையில் இந்த நாட்களில் பஸ்கா பண்டிகை குறித்து
நாம் பார்க்க போகிறோம். பஸ்கா என்பது யூதர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பண்டிகை. இது என்ன பண்டிகை என்று அறியப்படுகிறது என்று சொன்னால் கர்த்தரின் பண்டிகை. என்ன பண்டிகை? கர்த்தரின் பண்டிகை. எபிரேயத்தில் பஸ்கா என்ற வார்த்தைக்கு பெசா அல்லது பெசகா என்கிறதான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. கிரேக்கத்தில் பஸ்கா என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆங்கிலத்திலே பாஸ்ஓவர் என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. தமிழில் அதே கிரேக்க வார்த்தையாகிய பஸ்கா என்கிறதான வார்த்தை மொழிபெயர்ப்பு செய்து நேரடியாக நம்முடைய வேதத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்ன இந்த பஸ்கா? இந்த பெசா என்ற அந்த வார்த்தையினுடைய அந்த பதத்தினுடைய அர்த்தம் என்ன? பாஸ்ஓவர் அப்படின்னா என்ன என்று நாம் தமிழில் பார்க்கும் பொழுது கடந்து செல்லுதல் அல்லது கடந்து போகுதல். பஸ்கா என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் கடந்து செல்லுதல் அல்லது கடந்து போகுதல். இதை நம்ம இவ்வாறு கூட அர்த்தம் கொள்ளலாம். தேவன் கடந்து போக பண்ணுதல் என்றும் கூறலாம். தேவன் கடந்து போக பண்ணுதல் என்றும் கூறலாம். நாம் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலும் புதிய ஏற்பாட்டு புத்தகங்களிலும் நம்முடைய தேவனை குறித்து கடந்து போக பண்ணுகிறவர் என்று கூறப்பட்டு இருக்கிறது. நம்முடைய தேவன் கடந்து போக பண்ணுகிறவர். ஒன்று, மோசைக்கு முன்பாக கடந்து சென்ற தேவனை நாம் யாத்ராகமம் புத்தகத்திலே படிக்க முடிகிறது. யாத்ராகமம் 33வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்பி, அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, நான் உங்களை வழிநடத்து கொண்டு போவேன், கானான் தேசத்துக்கு நான் என்னுடைய தூதனை அனுப்பி உங்களை வழிநடத்தி கொண்டு போவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும் பொழுது எகிப்திய வழிபாட்டு முறையான அப்பீஸ் என்று சொல்லுவார்கள். அது ஒரு கன்றுக்குட்டியை எகிப்தியர்கள் வணங்கி வந்தார்கள். அப்போ அந்த இடத்துல வந்த உடனே, சீனா மலை பக்கத்தில் வந்த உடனே இவர்கள் கன்றுக்குட்டியை செய்து அந்த கன்றுக்குட்டிக்கு நடனமாடி அந்த கன்றுக்குட்டியை கொண்டாட ஆரம்பித்தார்கள். மோசே மலையிலிருந்து இறங்கி வராரு. இறங்கி வந்த உடனே மோசேக்கு இதை பார்த்த உடனே கடும் கோபம் உண்டாகிறது. ஆண்டவர் அவருடைய கரத்தில் எழுதி கொடுத்த அந்த கற்பலகைகளை மலையின் அடிவாரத்தில் எரிந்து உடைத்து போடுகிறார். அதுக்கப்புறம் மோசே தேவனோடு கூட சொல்லுகிறாரு, ஆண்டவரே, இந்த ஜனங்களை மன்னிச்சிருங்க, தெரியாமல் பண்ணிட்டாங்க, என்னுடைய பெயரை கூட நீங்கள் கிறுக்கி கோட்டா கூட பிரச்சனை இல்லை, இது நீங்கள் தான் அந்த எகிப்து தேசத்திலிருந்து இந்த ஜனங்களை கொண்டு வந்தீங்க. அதனால அவர் சொல்கிறாரு, ஜாதிகளெல்லாம் உண்மை தப்பாக சொல்லுவாங்க, இதற்காகவா நீங்கள் இந்த எகிப்து தேசத்திலிருந்து இந்த ஜனங்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கூடாரம் போடுறாரு. கூடாரம் போட்டுட்டு அந்த மனுஷன் கூடாரத்துக்குள்ளேயே கிடக்கிறான். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீர் எங்கள் கூட வரலைன்னா இந்த கூடாரத்தை விட்டு நான் வெளியே வரமாட்டேன். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்க முடியுது. மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோட பேசினார். என்ன பேசினார் அப்படின்னா, நாம் தொடர்ந்துள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வசனத்தில், அதாவது 15வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். மோசே சொல்லுகிறாரு, எங்களை இந்த இடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். அதாவது நீர் எங்கள் முன்பாக கடந்து போகாவிட்டால், உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லவில்லை என்று சொன்னால் எங்களை இந்த இடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். அப்போ ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், அல்லது நான்
உங்கள் முன்பாக கடந்து செல்வேன். நான் உங்கள் முன்பாக கடந்து செல்வேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக கடந்து செல்லவில்லை என்று சொன்னால் வாழ்க்கையிலே தோல்வியை சந்திக்க முடியும், வாழ்க்கையிலே பிரச்சனையை சந்திக்க முடியும், ஒரு வெற்றியை பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒரு தூதனை அனுப்புகிறேன், எல்லா ஆசீர்வாதத்தையும் தாரேன், கானான் தேசத்துக்குள்ள உங்களை அற்புதமாக கொண்டு போகிறேன். மோசே சொல்கிறாரு, நீங்கள் எங்களுக்கு முன்பாக கடந்து போகலைன்னா நாங்கள் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டோம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து செல்லும். ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக கடந்து சென்றால் என்ன உண்டாகும் என்று சொன்னால் இளைப்பாறுதல் உண்டாகும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் சிலருக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார். ஆண்டவர் சில குடும்பத்துக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார். கடந்து செல்லுதல் என்பது அவர் பார்த்து விட்டு கடந்து செல்லுகிறது அல்ல. உன்னுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது என்று அக்கறையோடு உங்களை பார்க்கிறதுக்காக வந்திருக்கிற தேவன். உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காக வந்திருக்கிற தேவன். உன்னுடைய குடும்பத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை மாற்றி உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவதற்காக, உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருவதற்காக பஸ்காவாகிய தேவன் உங்களுடைய வீடுகளுக்கு முன்பாக அவர் கடந்து செல்கிறார். அவர் இளைப்பாறுதல் தருவார், இளைப்பாறுதல் தருவார். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து சென்றா அவருடைய தயவு நமக்கு முன்பாக வரும். மனுஷனுடைய தயவை இழந்து மனுஷன் துணை நிற்பான், மனுஷன் ஏதாவது செய்து உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவான், ஒரு விடுதலையை தருவான், ஒரு புது வாழ்க்கை தருவான் என்று சொல்லி மனுஷனை நம்பி ஏமாற்றப்பட்ட நிலையில், வஞ்சிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னுடைய தயவை நான் உனக்கு முன்பாக வைக்க போகிறேன், என்னுடைய தயவை உன்னுடைய குடும்பத்துக்கு தரப்போகிறேன், என்னுடைய தயவை உன்னுடைய மக்கள் மேல், உன்னுடைய பிள்ளைகள் மேல் நான் வைக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் கடந்து சென்றார், ஒன்று இளைப்பாறுதல் உண்டு. கர்த்தர் கடந்து சென்றார், இரண்டாவதாக கர்த்தருடைய தயவு உங்களுக்கு உண்டு. மூன்றாவதாக கர்த்தர் கடந்து சென்றால் அவருடைய மகிமை வெளிப்படும், அவருடைய மகிமை வெளிப்படும். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 22வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, என் மகிமை கடந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை, கர்த்தர் கடந்து சென்றால் கர்த்தருடைய மகிமை கடந்து செல்லும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அதே வசனத்திலே கர்த்தருடைய கரம் உங்களை மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை அவருடைய உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். நீங்கள் அவருக்கு ஒரு கண்மணியை போல இருக்கிறீர்கள். பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அப்போ மோசேக்கு முன்பாக கடந்து சென்ற தேவனை வேதத்தில் பார்க்க முடிகிறது. இரண்டாவது, எலியாவுக்கு முன்பாக கடந்து சென்ற தேவன். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 11லிருந்து 16 வசனங்களை வாசிக்கும் பொழுது, மிகப்பெரிய தீர்க்கதரிசி, வல்லமையாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த எலியா ஒரு பெண்ணனுடைய சத்தத்துக்கு பயந்து, எசபேலுக்கு பயந்து கெபியிலே ஒளிந்து கொண்டு இருக்கிறான். கெபியில ஒளிந்து கொண்டு இருக்கும் பொழுது இதே நம்முடைய தேவன் அந்த கெபிக்கு முன்பாக கடந்து செல்லுகிறதை வேதத்தில் பார்க்க முடிகிறது. கெபிக்கு முன்பாக கடந்து சென்று அவர் வெறுமனை கடந்து செல்லவில்லை, பயந்து நடுங்கி ஒளிந்து கெபிக்குள்ளாக இருக்கிற அந்த எலியாவை கர்த்தர் பலப்படுத்துகிறார். எதற்காக பலப்படுத்துகிறார் என்று சொன்னால், மகனே, உன்னை கொண்டு சிலரை நான் அபிஷேகம் செய்ய போகிறேன், நீ சீரியா நாட்டுக்கு போக வேண்டும், சீரிய நாட்டிலே ஆசைகளை நீ அபிஷேகம் செய்ய வேண்டும், இஸ்ரவேல் நாட்டுக்கு போக வேண்டும், இஸ்ரவேல் நாட்டிலே நீ யெகூவை அபிஷேகம் செய்ய வேண்டும். மூன்றாவதாக, உனக்கு பதிலாக நீ எலிசாவை அபிஷேகம் செய்ய வேண்டும். அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு ஊழியத்துக்காக
கர்த்தர் எலியாவை பலப்படுத்துகிறார். கெபிக்குள் தனிமைப்படுத்தப்பட்டவனாய், புறக்கணிக்கப்பட்டவனாய், கெபிக்குள்ளாக ஒளிந்து கிடந்த அந்த எலியாவை தேடி சென்று எலியாவை பலப்படுத்தின தேவன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஊழியர்களே, தேவ ஊழியர்களுடைய குடும்பங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் ஊழியத்தில் ஏற்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனையினால, ஏதோ ஒரு தோல்வியினால நீங்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? எலியாவை போல கெபிக்குள்ளாக கடக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார். கெபிக்கு முன்பாக கடந்து சென்ற சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த நேரத்திலே உங்கள் மத்தியில் கடந்து வருகிறார். உங்களுடைய குடும்பத்திலே கடந்து வருகிறார். நீங்கள் செய்கிற அந்த ஊழிய தளங்களிலே சர்வ வல்லமையுள்ள தேவன் கடந்து வருகிறார். அவர் உங்களை பலப்படுத்துகிறார். உங்களுடைய ஊழியம் முடிந்து போவதில்லை. உங்களுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார். அநேகரை அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு பலத்தை இந்த நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அதை பெற்றுக் கொள்ளுங்கள். கடந்து செல்லுகிற தேவன், பஸ்காவாகிய தேவன். மூன்றாவதாக, புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விருப்பப்படுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 48வது வசனத்திலிருந்து 51வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் நடு கடலிலே இரவு நேரத்திலே படவிலே பிரயாணம் செய்கிறார்கள். பலமான காற்று அவர்களுடைய படவுக்கு நேராக மோதி அடிக்கிறது. அவர்கள் பயந்து நடுங்கி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற போது வேதம் சொல்லுகிறது, சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து அவர் கடந்து போகிறதை போல காண்பித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது ஆண்டவர் திரளான ஜனங்களுக்கு பரலோகத்தின் வார்த்தையை கொடுத்து அவர்களுக்கு சரீரத்துக்கு தேவையான அந்த போஜனத்தை கொடுத்து வழிவிட்டு அனுப்பினார். சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்க படவுல ஏறி அக்கறைக்கு போங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு. சீசர்கள் நினைத்தாங்க அந்த கரையில இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு, நாங்கள் கடலில் இருக்கிறோம், அவர் எப்படி இந்த இடத்துல வந்து எங்களை காப்பாற்ற முடியும் என்று வருத்தத்தோடு இருக்கும் பொழுது, தொலைவிக்கும் தேவன், தூரத்துக்கும் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வியாபியாக இருக்கிற தேவன் அந்த நடுக்கடலிலே நடு ஜாமத்திலே வருத்தத்தோடு பிரயாசப்பட்டு கொண்டிருந்த அந்த சீசர்களை கடந்து போகிறதை போல காண்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்து போகிறது போல காண்பித்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டாலும் அவர் கடந்து போகவில்லை. இயேசுவுக்கு தெரியும், இந்த நான் கடந்து வெறுமனை கடந்து சென்றால் சீசர்கள் பயப்படுவார்கள், சீசர்கள் அக்கறைக்கு அவர்களால் போக முடியாது என்று சொல்லி ஆண்டவர் அந்த படவுக்குள்ளாக வருகிறார். அவர்கள் படவுக்குள்ளாக ஏறுகிறார். அவர்களை பலப்படுத்துகிறார். அந்த காற்றையும் கடலையும் அவர் அதட்டுகிறார். அவர்களை சரியான ஒரு லெக்கை நோக்கி அவர்கள் அக்கறைக்கு போகும்படிக்கு ஒரு பலனை கர்த்தர் சீசர்களுக்கு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, என்னால் கடக்க முடியவில்லை, ஏதோ ஒரு பிரச்சனை, அலைகளை போல பிரச்சனைகள், அலைகளை போல போராட்டங்கள், பலவிதமான எதிர்காற்றுகள் உன்னுடைய குடும்பத்தை மோதி அடிக்கிறதா? உன்னை செய்து கொண்டிருக்கிற அந்த தொழில்கள் பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறாயா? நீ செய்து கொண்டிருக்கிற அந்த ஊழியத்தில் கடந்து போகாதபடிக்கு ஏதோ ஒன்று ஒரு போராட்டம் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதா? சர்வ வல்லமையுள்ள தேவன் சீசர்களுக்கு முன்பாக நடுக்கடலிலே நடு ஜாமத்திலே கடந்து சென்று அவர்களை பலப்படுத்தி அக்கறைக்கு நேராக நடத்தின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை தேடி வருகிறார். உங்களை கடந்து செல்கிறார். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், பஸ்காவாகிய தேவன், அவர் கடந்து செல்லுகிறவர் என்று வேதத்தில் பார்க்க முடிகிறது. பஸ்காவை தொடர்புடைய 2 விதமான கடந்து போக பண்ணுதலை குறித்து உங்கள் முன்பாக வைக்க விருப்பப்படுகிறேன். பஸ்கா பண்டிகைக்கு அதனோடு கூட தொடர்பான 2 விதமான கடந்து போக பண்ணுதல். ஒன்று, யாத்திராகமம் 12வது அதிகாரம் 23 மற்றும் 24 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தேவன் சங்காரத்தை கடந்து போக பண்ணுகிறார். தேவன் சங்காரத்தை கடந்து போக பண்ணுகிறார்.
எகிப்து நாட்டில் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்யும்படிக்கு, காப்பாற்றும்படிக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை செய்கிறார். கடைசியாக சங்கரிக்கக்கூடிய ஒரு தூதன் முன்கூட்டியே ஆண்டவர் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நீங்கள் சங்காரம் அடையாமல் இருக்கும்படிக்கு உங்கள் வீட்டில் உள்ள முதல் பிள்ளை, தலைப்பிள்ளை சங்காரம் செய்யப்படாமல் இருக்கும்படிக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் ஜனங்களுக்கு கட்டளையிட்டதை வேதத்தில் பார்க்க முடிகிறது. சங்கரிக்கிற தூதன் அவன் கடந்து செல்லும் பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதற்கு முன்பாகவே இஸ்ரவேலின் ஒவ்வொரு குடும்பங்களை கடந்து செல்லுகிறதை பார்க்க முடிகிறது. எதற்காக என்று சொன்னால், சங்காரம் உண்டாகாமல் இருப்பதற்காக, அழிவு உண்டாகாமல் இருப்பதற்காக, மரணம் உண்டாகாமல் இருப்பதற்காக நம்முடைய தேவன் பஸ்காவாக கடந்து செல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அவர் கடந்து செல்லுகிறார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், அவர்கள் ஊழியம் செய்தாலும் ஒரு புறத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தில் ஒரு முக்கியமான ஒரு பயம் என்ன என்று சொன்னால், ஏதோ ஒரு சங்காரம் அல்லது பிசாசுனுடைய ஏதாவது ஒரு அழிவு, ஏதாவது ஒரு நஷ்டம் நம்முடைய குடும்பத்தில் வந்துவிடுமோ, ஏதாவது நம்முடைய குடும்பத்தில் நேரிடுமோ என்கிறதான ஒரு வருத்தம் ஊழிய குடும்பங்களிலே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் நம்முடைய தேவன் எதற்காக கடந்து செல்வார் என்று சொன்னால், நாம் அறிவதற்கு முன்பாக நம்முடைய தேவனுக்கு நம்முடைய குடும்பத்திலே என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்து, நம்முடைய வீடுகளிலே என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்து நம்முடைய தேவன் அறிந்திருக்கிறார். அதான் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்முடைய கால் இடறுவதற்கு முன்பாக அவருக்கு எப்படி அதை தாங்கி பிடிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். பிசாசானவர் நம்மளை வஞ்சிப்பதற்கு முன்பாக நம்மளை எப்படி தூக்கி எடுத்து நேர்வழியிலே நடத்த வேண்டும் என்பது நம்முடைய தேவனுக்கு தெரியும். சங்கரிக்கிற தூதன் அவன் நடமாடி கொண்டிருக்கிறான். ஆனால் இஸ்ரவேலின் குடும்பத்திலே எந்த ஒரு சங்காரமும் உண்டாகாமல் இருப்பதற்காக நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் பஸ்காவாக கடந்து செல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஏதோ ஒரு சங்காரம் என்னுடைய வீட்டில் நடந்து விடுமோ, ஏதோ ஒரு அழிவு என்னுடைய வீட்டில் நடந்து விடுமோ, ஏதோ ஒரு பெரிய ஒரு சேதம் என்னுடைய வீட்டிலே நடந்து விடுமோ என்கிறதான பயத்தோடு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு மரண பயத்தோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களா? மரண கட்டுகளை கர்த்தர் இந்த நேரத்திலே உங்கள் மத்தியில் கடந்து வந்து, உங்களுடைய குடும்பத்திலே கடந்து வந்து அந்த மரண கட்டுகளை கர்த்தர் மாற்றுகிறார். அந்த வியாதியின் கட்டுகளை கர்த்தர் மாற்றுகிறார். அந்த உயிர் சேதத்தை கர்த்தர் நீக்கி போடுகிறார். அந்த சாத்தானுடைய அந்த தந்திரங்கள், அந்த ஆதிக்கங்கள், உங்களுடைய வீட்டை குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிற அந்த ஆயுதங்களை அப்படியே சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தாலே அவர் பிடுங்கி எடுத்து அவர் நீக்கி போட்டு உங்களுக்கு ஒரு விடுதலையை தருகிறார். ஆண்டவர் இந்த நேரத்திலே வல்லமையாக உங்களிடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒன்று, சங்காரம் உண்டாகாதபடிக்கு கடந்து செல்லுகிற தேவன். இரண்டாவதாக, யாத்திராகமம் 12வது அதிகாரம் 40 to 43 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தேவன் இஸ்ரவேல் தேசத்தையே கடந்து போக பண்ணுகிறார். நல்ல கவனிங்க, வெறும் 70 பேர் ஒரு குடும்பமாக
எகிப்து தேசத்துக்கு வந்தாங்க. நாளடைவில் காலப்போக்கில் அடிமைகளாக மாறிவிட்டார்கள். இப்போ பலுகி பெருகி ஒரு தேசமாக மாறிவிட்டார்கள். இப்போ எகிப்து ராஜாவும் பார்வோனும் மற்றும் எகிப்து தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அவர்கள் வழிபட்டு வந்த தேவர்கள், அந்த தேவர்களுடைய அந்த வல்லமை, அந்த தேவர்களுடைய அந்த ஒரு ஆளுகை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த தேசத்தை எகிப்து தேசத்திலிருந்து கடந்து போக பண்ண மாட்டோம். லட்சக்கணக்கான ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருக்கிறார்கள். ஆனா எகிப்தியர்கள் வழிபட்டு வந்த தேவர்களுடைய வல்லமை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த ஜனங்களை எகிப்து தேசத்தை விட்டு கடந்து போக பண்ண மாட்டோம். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய், ஆண்டவர் சொல்லுகிறாரு, எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் வேதத்தை படிக்கும் பொழுது, மேலோட்டமாக படிக்கும் பொழுது நமக்கு தெரியும், என்ன தெரியும்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கடந்து விடாதது பார்வோன், எகிப்து தேசத்திலிருந்து கடந்து விடாதது எகிப்து ஜனங்கள். ஆனால் மறைமுகமாக கடந்து போக விடாதபடிக்கு எகிப்து தேசத்தையே ஆட்டி படைத்து வைத்திருந்தது யார் தெரியுமா? எகிப்தியர்கள் வணங்கி வந்த தேவர்கள். எகிப்தியர்கள் வணங்கி வந்த தேவர்களுடைய அந்த வல்லமை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த எகிப்து தேசத்திலே முடக்கி அவர்களை அடிமைப்படுத்தி அவ்வளவுதான், அவர்களை அப்படியே அழித்து விடலாம் என்பதுதான் அந்த எகிப்து தேசத்து தேவர்களுடைய ஒரு முக்கிய திட்டமாக இருந்தது. எழுத்தாளர் ஜோசுவா ஜே மார்க் என்பவர் அவர் என்ன சொல்லுகிறான்னு சொன்னா, எகிப்து ஜனங்கள் சுமார் 2000 தேவர்களை வணங்கி வந்தார்கள். எகிப்து ஜனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000 தேவர்களை வணங்கி வந்ததாக இவர் குறிப்பிடுகிறார். அப்படி என்று சொன்னால் இந்த 2000க்கும் மேற்பட்ட தெய்வங்களுக்கும் நம் தேவன் 10 வாதைகளின் மூலமாக தன்னுடைய நீதியை சரி கட்டுகிறது தான் நாம் இந்த யாத்திராகமம் புத்தகத்தில் பார்க்க முடிகிறது. இப்போ நாம் 10 வாதைகளை அடுக்கடுக்காக நான் உங்கள் முன்பாக வைத்து, நம்முடைய தேவன் இந்த வாதைகளின் மூலமாக எகிப்து தேசத்தில் உள்ள எந்தெந்த தேவர்களை முறியடித்தார் என்று சொல்லி நான் உங்கள் முன்பாக வைக்க விருப்பப்படுகிறேன். 1, நைல் நதி இரத்தமாக மாறுதல். ஆண்டவர் மோசேயை நோக்கி சொன்னார், ஆரோனுக்கு கட்டளையிடு, அவன் கரத்தில் இருக்கிற அந்த கோலை நைல் நதிக்கு நேராக நீட்டட்டும். ஆரோன் அவன் கோலை நைல் நதிக்கு நேராக நீட்டுகிறான். நைல் நதி அந்த தண்ணீர் இரத்தமாக மாறினது. சரித்திரத்திலே நாம் படிக்கும் பொழுது எகிப்து மக்கள், எகிப்து ஜனங்கள் ஒசிரிஸ் என்கிறதான ஒரு தெய்வத்தை வணங்கி வந்தார்கள். அந்த தேவன்தான் அந்த நைல் நதியை பாதுகாக்கிற ஒரு தேவன். இரண்டாவதாக சோபேக் என்கிறதான ஒரு தேவனை வணங்கி வந்தார்கள். காட் ஆஃப் த நைல், அதாவது இந்த நைல் நதியின் தேவன் என்று இந்த சோபேக் அறியப்பட்டிருந்தான். மூன்றாவதாக ஹெட் மெகிட் என்கிறதான ஒரு தெய்வத்தை வழிபட்டு வந்தார்கள். இந்த 3 தேவர்களும், இந்த கடைசியாக நான் சொன்ன தேவன் காட் ஆஃப் ஃபிஷ் அண்ட் வாட்டர், அதாவது இந்த நைல் நதியில் உள்ள உயிரினங்களை, அதாவது ஜீவ ஜந்துக்களை, மீன்களை பாதுகாக்கிற ஒரு கடவுள். அப்போ தேவன் முதல் வாதையை அனுப்பி ஒசிரிஸை ஜெயித்தார். தேவன் தண்ணீரை இரத்தமாக மாற்றி சோபேக் என்கிறதான எகிப்திய கடவுளை ஜெயித்தார். தேவன் முதலாவது வாதையை அனுப்பி ஹெட்மெகித் என்கிறதான அவர்களுடைய தெய்வத்தை ஜெயிக்கிறதை பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக தேவன் தவளைகளை அனுப்புகிறார். ஆரோனை நோக்கி மோசே சொல்லுகிறான்,
உன்னுடைய கோலை நீட்டு, குளங்களுக்கு நேராக நீட்டு, நதிகளுக்கு நேராக நீட்டு, வாய்க்கால்களுக்கு நேராக நீட்டு. இவன் நீட்டின உடனே எகிப்து தேசம் முழுவதும் தவளைகள், எகிப்து தேசம் முழுவதும் தவளைகள். எகிப்து ஜனங்கள் ஹெக்டெக்ட் என்கிறதான ஒரு தவளை தெய்வத்தை வணங்கி வந்தார்கள். அந்த தெய்வத்தினுடைய முகம் தவளை வடிவத்தில் இருக்குமா? இப்போ எகிப்து தேசம் எங்க பார்த்தாலும் தவளைகள். எகிப்து ஜனங்கள் இந்த தேவனை நோக்கி பார்க்கிறாங்க, உன்னுடைய முகம் தலைமுகமாக இருக்கு, இப்போ தேசம் எங்களும் தவளைகள், எங்களை இந்த தவளையிலிருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு கதறி துடிக்கிறாங்க. இந்த தேவன் காப்பாற்ற வரல. ஆண்டவர் இந்த இந்த ஹெக்டெக்ட் என்கிறதான இந்த தெய்வத்தையும் இரண்டாவது வாதையை அனுப்பி ஜெயித்தார். மூன்றாவதாக பேன்கள். ஆண்டவர் சொல்லுகிறாரு, கோலை ஓங்கி இந்த பூமியில் உள்ள புழுதியை அடின்னு சொல்றாரு. கோலை ஓங்கி பூமியில் உள்ள புழுதியில் அடித்தா அந்த புழுதி அப்படியே எகிப்து தேசம் எங்கிலும் பரப்பப்பட்டு எகிப்து தேசம் எங்கிலும் பேன்கள். சாதாரணமாக ஒரு 5 பேன்கள் நம்முடைய தலைமுடியில் இருந்தால் நமக்கு தூக்கம் வராது. எங்கே பார்த்தாலும் பேன்கள். எகிப்து தேசம் முழுவதும் பேன்கள். அவங்க வீட்டுகளுக்குள்ள பேன்கள், அலமாரைக்குள்ள பேன்கள், கிச்சனுக்குள்ள பேன்கள், அப்புறம் பெட்ரூமுக்குள்ள பேன்கள், எங்கே பார்த்தாலும் பேன்கள். இந்த எகிப்தியர்கள் நட்ஸ் அண்ட் கீப் என்கிறதான ஒரு தெய்வத்தை வழிபட்டு வந்தார்கள். இந்த தெய்வன் யார் என்று சொன்னால், இந்த பூமியை பாதுகாப்பாக வைக்கிற ஒரு தேவன். இப்போ பேன்களை அனுப்பி தேவன் இந்த தெய்வத்தையும் வெற்றி பெற்றார். ஹல்லேலூயா. நான்காவதாக யாத்திராகமம் 8வது அதிகாரம் 20லிருந்து 32வது வசனம் வரைக்கும் பார்க்க முடிகிறது. வண்டுகள். ஆண்டவர் வண்டுகளை அனுப்புகிறார். வண்டுகள், எங்கே பார்த்தாலும் வண்டுகள். இப்போ அவர்கள் ஹெக்கா என்கிறதான ஒரு தெய்வத்தை வழிபட்டார்கள். ஹெக்கா என்றால் காட் ஆஃப் மேஜிக் என்று சொல்லுவார்கள். அதாவது மாய வித்தைகளின் தேவர்கள். அதாவது 2-3 வாதைகள் அனுப்புன உடனே அந்த மந்திரவாதிகள் எல்லாம் இந்த தேவனுடைய அந்த வல்லமை வச்சு தான் சில காரியங்களை எல்லாம் செஞ்சாங்க. இப்போ இந்த அதாவது காட் ஆஃப் மேஜிக் ஹெக்காவை நோக்கி பார்க்குறாங்க, எப்படியாவது இந்த வண்டுகளை அனுப்பிவிடு அப்படின்னு. இன்னொரு கடவுள் நெஃபர்டம் என்கிறதான கடவுள். இந்த கடவுள் காட் ஆஃப் பெர்ஃப்யூம் என்று சொல்லுவார்கள். இந்த வண்டுகள் வந்தனால எங்கே பார்த்தாலும் துர்நாற்றம். இப்போ இந்த நெஃபர்டமை நோக்கி பார்க்கிறாங்க, அவனும் என்ன செய்யலை, அவர்களை காப்பாற்றவில்லை. இப்படி நம்முடைய தேவன் 4வது வாதையாகிய வண்டை அனுப்பி இந்த தேவர்களை ஜெயிக்கிறதை பார்க்க முடிகிறது. 5வதாக கொள்ளை நோய். ஆண்டவர் கொள்ளை நோயை அனுப்புகிறார். அப்பீஸ் என்கிறதான ஒரு தேவனை அவர்கள் வழிபட்டு வந்தார்கள். அது கன்றுக்குட்டி வடிவில் இருக்கும். அந்த அப்பீஸ் அதாவது மிருகங்களை பாதுகாக்கிற தேவன், த காட் ஆஃப் அனிமல் என்று சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த கொள்ளை நோய்களை அனுப்புகிறார். இப்போ மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து மடியுது. இவங்க கூப்பிடுறாங்க, அப்பீஸ் எங்களுடைய மிருக ஜீவன்களை காப்பாற்று. அப்பீசனுடைய பிரசன்ஸே காணவில்லை. ஆண்டவர் அப்பீசையும் ஜெயித்தார். 6வதாக கொப்புளங்கள். மனுஷனுடைய சரீரத்தில் உடம்புல எல்லாம் கொப்புளங்களை கர்த்தர் அனுப்புகிறார். டைபூன் என்கிறதான ஒரு கடவுளை அவர்கள் வழிபட்டு வந்தார்கள். known as the protector of man. அதாவது மனிதர்களை பாதுகாக்கிறவன் தான் இந்த டைபூன். இப்போ மேலெல்லாம் கொப்புளங்கள், சரீரமெல்லாம் கொப்புளங்கள். டைபூனை கூப்பிடுறாங்க, டைபூனை காணலை, எங்கே போனான்னு தெரியல. நம்முடைய தேவன் கொப்புளங்களை அனுப்பி இந்த எகிப்திய தேவனையும் ஜெயித்தார். 7வதாக கொடிய கல்மலையை கர்த்தர் அனுப்புகிறார். கல்மலை அனுப்பி பயங்கரமான சேதங்கள், விளைச்சல்கள் எல்லாம் சேதப்படுகிறது. அப்போ இந்த விளைச்சல்களை மற்றும் அட்மாஸ்பியரை பாதுகாப்பதற்காக அவர்கள் ஜூ என்கிறதான ஒரு கடவுளை வழிபட்டு வந்தார்கள். ஜூ என்கிறதான கடவுள் எங்கே போனாருன்னு தெரியல. எல்லா இடங்களும் கல்மலையினால அழிவு நடந்து கொண்டு இருக்கிறது. 8வதாக வெட்டுக்கிளிகளை ஆண்டவர் அனுப்புகிறார். எகிப்து ஜனங்கள் டீமிட்டர் என்கிறதான ஒரு கடவுளை, அதாவது புரொட்டக்டர் ஆஃப் எஜிப்டியன் எகனஸ்ட் லோகோஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. அதாவது விவசாயத்தை பாதுகாக்கிற தேவன்.
இந்த வெட்டுக்கிளிகள் வந்து விவசாயத்தெல்லாம் அழிக்குது, எல்லாத்தையும் தின்று விடுகிறது. ஆனால் இந்த டீமிட்டார் எங்கே போனான் என்று சொல்லப்படவில்லை. டீமிட்டாரை அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அவனை காணவில்லை. நம்முடைய தேவன் இந்த டீமிட்டாரை ஜெயித்தார். 9வதாக காரிருள். தேவன் காரிருளை அனுப்புகிறார். 3 நாட்கள் நினைக்கிறேன், 3 நாட்கள் இரவும் பகலும் காரிருள், 3 நாட்கள் முழுவதும் காரிருள். அப்போ எகிப்து ஜனங்கள் ரா என்கிறதான ஒரு கடவுளை வழிபட்டு வந்தார்கள். ரா அந்த கடவுளை எதற்காக வழிபட்டாங்கன்னு சொன்னால், அது ஒரு காட் ஆஃப் சன் என்று அறியப்படுகிறது, வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு கடவுள். அப்போ 3 நாட்கள் காரிருள். ராவை கூப்பிட்டு அவங்க தொண்டை தண்ணி எல்லாம் வத்தி போயிட்டு ராவை காணவில்லை. ஆண்டவர் காரிருளை அனுப்பி ரா என்கிறதான அந்த சூரிய கடவுளை ஜெயித்தார். 10வதாக சங்கரிக்கிற தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். அவர்கள் வாதைகளின் தேவன் என்று சொல்லி ஒரு தேவனை வழிபட்டு கொண்டு வந்தார்கள். அந்த தேவனுடைய பெயர் ரஃபைம் என்கிறதான தேவன். இப்போ ஆண்டவர் 10வதாக ஒரு வாதையை சங்கரிக்கிற ஒரு தூதனை அனுப்புகிறார். அவர்கள் செக்மெட் என்கிறதான ஒரு கடவுளை கூட வழிபட்டு வந்தாங்க, அதாவது யுத்தம் செய்கிற ஒரு கடவுள். அதற்கு அப்புறம் மாகேஷ் என்கிறதான ஒரு கடவுளை வழிபட்டு வந்தார்கள், அதாவது த லயன் காட், சிங்க தெய்வம். இப்படி ஆண்டவர் சங்கரிக்கிற தூதனை அனுப்பி இந்த 10வது வாதையாக அவர்களுக்கு இருந்த எல்லா தேவர்களுக்கும் அவர் நீதி கட்டினார் என்று சரித்திரத்திலே பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 2000 தேவர்களையும் ஆண்டவர் 10 வாதைகளை அனுப்பி அந்த நாள் வரைக்கும், அதாவது 430 வருடங்கள் அடிமைத்தனத்தில் வைத்திருந்த, அதாவது எகிப்து தேசத்தை விட்டு கடந்து போக பண்ணாமல் அவர்களை அடிமைப்படுத்தி இந்த தேவர்களுடைய வல்லமையினால முடக்கி வைத்திருந்த அந்த 2000க்கும் மேற்பட்ட தேவர்களையும் நம்முடைய தேவன் 10 வாதைகளை அனுப்பி அவர்களுக்கு நீதியை சரி கட்டி 430வது வருடம் சரியாக அந்த நாளுதான் பஸ்கா ஆசரிக்கப்படுகிறது. அந்த பஸ்கா ஆசரிக்கப்படுகிற அந்த பஸ்கா பண்டிகை நாளிலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கடந்து போக பண்ணுதான். இதுதான் பஸ்கா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 70 பேராக எகிப்து தேசத்துக்கு வந்தாங்க. இப்போ பல லட்சம் பேராக தேவன் எகிப்து தேசத்திலிருந்து அவர் கடந்து போக பண்ணினார். நம்முடைய தேவன் கடந்து போக பண்ணுகிற தேவன். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தினால துக்க முகத்தோடு இருந்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய விருப்பப்படுகிறார். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 40லிருந்து 43 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகும் பொழுது எப்படி கடந்து போனாங்க தெரியுமா? 41வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம். யாரு? கர்த்தருடைய சேனைகள். அப்போ பஸ்கா அன்றைக்கு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை சாதாரணமாக கடந்து போக பண்ணவில்லை. அவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு சேனையாக மாற்றி சத்துருவை முறியடிக்கும்படிக்கு ஆண்டவருக்கு தெரியும். இவர்கள் கடந்து செல்லும் பொழுது அடுத்து ஒரு செங்கடல் வரும், அதையும் இவர்கள் கடக்க வேண்டும். ஆண்டவருக்கு தெரியும். அதை கடந்து போகும் பொழுது அவர்களுக்கு 40 வருடம் வனாந்தரம், அதையும் கடந்து செல்ல வேண்டும். அதற்கு பிறகு 40 வருடம் வனாந்தரத்துக்கு பிறகு ஒரு யோர்தான் வரும், அதையும் கடந்து செல்ல வேண்டும். யோர்தானை கடந்து செல்லும் பொழுது ஒரு எரிகோ கோட்டை வரும், அதையும் கடந்து செல்ல வேண்டும். அப்போ இவர்கள் அநேக காரியங்களை இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் எகிப்து தேசத்தில் இருந்து 430வது வருடத்தில், அதாவது பஸ்கா தின அன்றைக்கு இவர்களை கடந்து செல்ல வைக்கும் பொழுது இவர்களை ஒரு சாதாரணமாக கடந்து போக வைக்கல, இவர்களை ஒரு சேனையாக உருவாக்கி ஒரு சேனையாக மாற்றி எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை ஒரு சேனையாக கர்த்தர் கடந்து போக பண்ணினார். அதுதான் பஸ்கா. இதுதான் உண்மையான பஸ்கா.
இன்றைக்கு இந்த பஸ்காவை கர்த்தர் உங்களுடைய குடும்பத்திலே செய்கிறார். இந்த பஸ்காவை கர்த்தர் உங்களுடைய ஊழியத்திலே செய்கிறார். இந்த பஸ்காவை கர்த்தர் நீங்க இருக்கிற இடத்திலே செய்கிறார். இதே பஸ்காவை கர்த்தர் நீங்கள் கடக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிற அந்த இடத்திலே செய்கிறார். உங்களை ஒரு சேனையாக இந்த நேரத்திலே கர்த்தர் எழுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழும்பி நிற்கலாம். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். இன்னைக்கு கர்த்தர் பஸ்கா என்றால் கடந்து செல்லுதல் அல்லது கடந்து போக பண்ணுதல், தேவனால் கடந்து போக பண்ணுதல். இன்றைக்கு இதே பஸ்கா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு கடந்து போக பண்ணுதலை கர்த்தர் கொண்டு வருகிறார். கர்த்தர் கடந்து வந்தால் எல்லா பிரச்சனைகளையும் கடந்து போக பண்ணுவார். இன்னைக்கு சிலரை ஒரு ஆயுதமாக உருவாக்குகிறார். எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் பள்ளத்தாக்கில் உலர்ந்து போன எலும்புகள், கர்த்தர் உலர்ந்து போன எலும்புகளுக்கு அவர் நரம்புகளை கொடுக்கிறார், சதைகளை கொடுக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார். கடைசியாக அவைகளை ஒரு பெரிய ஒரு சேனையாக மாற்றுகிறார். பெரிய ஒரு சேனையாக அது எழும்பி நிற்கிறது. எதற்காக கர்த்தர் பஸ்கா நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு சேனையாக மாற்றினார் தெரியுமா? கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பதற்காக. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த தேவ பிள்ளைகளை, உங்களை கர்த்தர் ஒரு சேனையாக மாற்றுகிறார். உங்கள் சத்துருக்களை முறியடிப்பதற்காக, நீங்கள் கடந்து போகிற சில இடங்களிலே உங்களை பலப்படுத்தி சில பிரச்சனைகளை மேற்கொண்டு கானான் தேசத்திலே கொண்டு உங்களை கடக்க பண்ணுவதற்காக இந்த நேரத்திலே கர்த்தர் உங்களை ஒரு சேனையாக மாற்றுகிறார்.